வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பனம்பழம் வச்சு தான் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம். நல்லா பழுத்த பனம்பழம் வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது மேலே இருக்க இந்த மட்டையை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா பழுத்து இருக்கும், ஈஸியாக கையில் எடுக்கவே வந்துடும். பாருங்கள், இது எடுத்திங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்குது. நீங்கள் வேணால் கண்டிப்பாக பனம்பழம் கிடச்சிதுன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேலே இருக்க கருப்பு கலர் தோலை நம்ம எடுத்துடலாம். கையால் எடுத்தாலே வந்துடும். சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா இந்த பனம்பழத்தை நான் அப்படியே சாப்பிட்டுருக்கேன். இது அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படியே சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பித்தன்னு சொல்லுவாங்க. அதனால் சுட்டு சாப்பிடுவோம் நாங்கள். இந்த பனம்பழம்லாம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமாவது சாப்பிடுங்க. அந்த சீசன் டைமு இப்போ பனம்பழம் சீசன் தான். பாருங்கள், இந்த தோல் எல்லாமே நான் எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம பிரிச்சிடலாம். இது பிரித்தோம்னா ஒரு 3 விதை இருக்கும். ஒரு சில பனம்பழத்தில் 4 விதை கூட இருக்கும். இந்த பனங்கொட்டையை நம்ம மண்ணில் போட்டு புதைச்சி வச்சா பனங்கிழங்கு நமக்கு கிடைக்கும். இந்த பனம்பழத்துலேருந்து இப்போ நம்ம சாறு எடுத்துடலாம். இது மாதிரி கையில் போட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அதில் ஜூஸ் நமக்கு சூப்பராக கிடைக்கும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோன்னா அது ஜூஸ் நமக்கு கிடைக்கும். அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டியான ஒரு கூழ் பதத்துக்கு நம்ம எடுக்கலாம். இது டைம் தான் கொஞ்சம் ஆகும், பட் ஆனால் எடுக்கனா ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இது மாதிரியே நம்ம இந்த ஜூஸ் எல்லாமே வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நான் எல்லாமே எடுத்துட்டேன். நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கைகளால் பிசையும் போது அதில் கண்டிப்பாக அந்த நார்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி ஃபில்டர் இருந்ததுன்னா அதில் சேர்த்து நம்ம இதை நல்லா வடிகட்டிக்கலாம். அடியில் பாருங்கள், அதனோட சக்கை இருக்குது, பனம்பழத்தோட நார். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸ் ரொம்ப சூப்பராக க்ரீமியாக நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதை இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் இதை குக் பண்ணாதீங்க, அப்புறம் கசக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 மினிட்ஸ், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதனோட பச்சை வாசனை போகிற மாதிரி லைட்டாக இதை குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நுர வர மாதிரிலாம் இதை குக் பண்ணிடாதீங்க. கசப்புத்தன்மை வந்துடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா திக்காக ஆகியிருக்கு. இதோட நம்ம இனிப்புக்காக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்தேன். ஏன்னா இந்த பனம்பழம் ஒரு சிலது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு சிலது கொஞ்சம் கம்மியான ஸ்வீட் இருக்கும். ஸோ அதனால் அந்த பனம்பழத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், நல்லா கூழ் மாதிரி இருக்குது. நல்லா திக்காக ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ இறக்கி நம்ம தனியாக ஆற வச்சிடலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இலங்கை சைடு ரொம்ப ஃபேமஸாக பண்ணுறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த பனம்பழம்லாம் கிடச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பனம்பழம் ஜூஸ் நல்லா ஆறிடுச்சு. இதோட நம்ம 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். ஏலக்காய் பவுடர் வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோட 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தான், அவிச்ச கோதுமை மாவு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு நல்லா திக்கான பதத்துக்கு வர அளவுக்கு பிசைஞ்சிக்குங்க. நம்ம கையால் எடுத்து போட்டால் அந்த போண்டா வர மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய மாவு சேர்த்துட்டு கொஞ்சமாக கூட இந்த பனம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். மீதி தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் இல்லைன்னா பால் சேர்த்து நீங்கள் இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு இந்த பனம்பழம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கையால் எடுத்து வந்து போடும்பொழுது கீழே விழுற மாதிரி பக்குவத்தில் மாவு கரைச்சிக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா செவந்து வரும். பாருங்கள், நல்லா பெருசாக உப்பியும் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நல்லா வந்து குண்டு குண்டாக சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்கள் பெரிய சைஸாக வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. சைஸ் வந்து உங்கள் விருப்பம்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.